அன்னைக்கு கான்பூர் காட்டுல ரொம்பவே வெயில் காலம் ஆரம்பிச்சிருந்ததுனால பறவைகள்லாம் தண்ணிக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. நிலங்கள் எல்லாமே வாடி போச்சு. பறவைகள் எல்லாருமே தங்களோட தண்ணீர் தேவைக்காக கூடி பேசிக்கிட்டு இருந்தாங்க. காகங்களே, நாம இருக்க இடத்துல இப்ப தண்ணீரே இல்லை. நம்ம தினமும் தண்ணிக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால உணவும் பற்றாக்குறையா இருக்கு. நாம விவசாயம் பண்ணினாதான் முடியும். என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? தண்ணியே இல்லாதப்ப இந்த நிலத்துல எப்படி விவசாயம் பண்ண முடியும்? அதுக்கு நிறைய தானியங்களும் தேவைப்படும், தண்ணீரும் தேவைப்படும். அதுவும் இல்லாம இந்த வெயில எப்படி நாம போய் வேலை செய்யறது? எப்பா, இந்த வெயில நினைச்சாலே முடியல. ஆமா தன்வி, இந்த வெயில நாம எப்படி வேலை பார்க்கறது? அதுவும் தானியங்கள் நிறைய தேவைப்படும் இல்லையா? நீ ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா? இல்ல தானியங்கள் உன்கிட்ட நிறைய இருக்குதான்னு சொல்லு. அப்பதானே நம்ம அடுத்த வேலையாட்டு விவசாயத்தை ஆரம்பிக்க முடியும். உணவு பற்றாக்குறையும் குறையும்ல. என்ன ராணி, உனக்கும் இந்த காட்டுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நாம எல்லாரும் நம்ம கிட்ட இருக்க தானியங்களை கொஞ்சம் கொஞ்சமா போட்டுதான் விவசாயம் பண்ணணும். ஒரே ஒருத்தர் எப்படி அவ்வளவு தானியங்களை கொண்டு வர முடியும்? அதனால நீங்களும் உங்க கிட்ட இருக்க தானியத்தை எடுத்துட்டு வாங்க, நாங்களும் எங்களால முடிஞ்சதை கொண்டு வரோம். அப்படி சொல்லிட்டு எல்லா பறவைகளும் தன்னோட வீட்டுக்கு தானியங்களை எடுக்க போனாங்க. ராணி, நம்ம கிட்ட நிறைய தானியங்கள் இருக்கு. இத கொடுத்தோம்னா விளைச்சல்ல நமக்கு நிறைய உணவு கிடைக்கும். அதனால நம்ம இதுல இருக்க தானியங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துடலாம். முட்டாள் மாதிரி பேசாதீங்க காலு. நம்ம கொஞ்சமா கொடுக்கலாம். அதுல வர்றத வச்சு நம்ம நிறைய வாங்கிப்போம். அதுக்கப்புறம் இந்த மீதி இருக்க தானியங்களை வச்சு நம்ம தனியா விவசாயம் பண்ணிக்கலாம். சரியா? நீங்க ரொம்ப அறிவாளி மாதிரி முன்னாடியே போய் எல்லாத்தையும் கொடுத்துடாதீங்க. என்கிட்ட கேட்டாம எதுவும் செய்யாதீங்க. அப்படி பேசிக்கிட்டு காகங்கள் தங்கள் கிட்ட இருந்த தானியங்கள்ல இருந்து சிறிது தானியங்களை மட்டும் எடுத்து கொண்டு போய் கொடுத்தாங்க. தன்வி குருவியும் ஆசிப்புறாவும் அவங்க கிட்ட இருந்த தானியங்கள்ல நிறைய எடுத்துட்டு வந்து வச்சிருந்தாங்க. கொண்டு வந்த தானியங்களை வச்சு பறவைகள் எல்லாருமே சேர்ந்து விவசாயம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பகிர்ந்து செஞ்சுக்கிட்டாங்க. விவசாயம் பண்ணதுல அவங்களுக்கு கொஞ்சமாவே உணவு கிடைச்சது. ஏன்னா அந்த ஊர்ல ரொம்பவே வெயிலும் தண்ணி தட்டுப்பாடும் இருந்தது. கிடைச்சதுல 3 பங்கா பிரிச்சு பறவைகள் எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க. என்ன தன்வி, நாங்க தந்த தானியங்கள் அதிகமாவே தந்தோம். ஆனா எங்களுக்கு உணவு கம்மியா தான் வந்திருக்கு. இத வச்சு எப்படிதான் நாங்க சமாளிக்க போறோமோ தெரியல. நீங்க மட்டும் அதிகமா எடுத்துக்கிட்டீங்க போல. என்ன ராணியக்கா, நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. நமக்கு கிடைச்ச எல்லா உணவுலையுமே 3 பங்கா நாங்க பிரிச்சிட்டோம். இதுல எப்படி நாங்க அதிகமா எடுத்திருக்க முடியும்? நம்ம நிலத்துல இவ்வளவுதான் விளைஞ்சது. தண்ணியும் வெயிலும் வளரவே விடலையே இந்த செடிய. சரி சரி, ஏதோ எங்களுக்கு இவ்வளவாது கிடைச்சதே. இனிமே உங்க வேலைய நீங்க பாருங்க. நாங்க இனிமே தனியா பாத்துக்கிறோம். இனிமே உங்க கூட சேர்ந்து எங்களுக்கு விவசாயம் பண்றதுலயோ இருக்கிறதுலயோ எந்த ஒரு இடர்பாடும் இல்ல. அப்படி சொல்லிட்டு ராணியும் காலுவும் அவங்களுக்கு கிடைச்ச உணவு பொருளை எடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பறவை ரொம்பவே தாகமா தன்வியோட கதவை தட்ட ஆரம்பிச்சுது. அது ரொம்பவே வெயில்ல வாடி போய் இருந்துச்சு. பறவையே, நான் பக்கத்து காட்டுல இருந்து வரேன். இந்த வெயிலோட தாக்கம் என்னால தாங்க முடியல. நான் என்னோட ஊருக்கு போறதுக்குள்ள மயங்கியே விழுந்துருவேன் போல. எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ ஏதாவது சாப்பிட கொடுத்தீனா எனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். நீ எனக்கு உதவி செய். ஐயோ பறவையே, உங்களுக்கு உதவி செய்யறதுனா எனக்கு பிடிக்கும் தான். ஆனா இங்கேயே தண்ணியும் உணவும் ரொம்ப தட்டுப்பாடா இருக்கு. இருந்தாலும் நீங்க வெளியூர்ல இருந்து வரேன்னு சொல்றீங்க. அதனால உங்களுக்கு என்னால முடிஞ்சது தரேன். அப்படி சொல்லிட்டு தன்வி குருவி தன்னால முடிஞ்ச ஒரு சோளக்கருதை சாப்பிட கொடுத்துச்சு. பறவையும் ரொம்ப பசியோட இருந்ததுனால நல்லா சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டதும் பறவை சொல்லுச்சு, பறவையே, நீ எனக்கு செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேன். உனக்கு எப்போ உதவி வேணும்னாலும் நீ பக்கத்து காட்டுக்கு வரலாம். எங்க காடு ரொம்ப பசுமையாவும் சூப்பரா இருக்கும். அங்க உனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் தண்ணியும் எப்பவுமே கிடைக்கும். அதனால உனக்கு எப்ப தோணுதோ நீ அப்ப வரலாம். சரியா? அப்படி சொல்லிட்டு அந்த பறவை அங்கிருந்து தன்னோட காட்டை நோக்கி பறந்து போக ஆரம்பிச்சது. இப்படியே பல நாட்கள் உருண்டோட ஆரம்பிச்சது. காட்டுல ரொம்பவே பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அதனால பறவைகள் கூடி பேசுச்சு. காலு, ராணி,
இந்த ஊர்லயே நம்மளால இனிமே இருக்க முடியாது. இங்க சுத்தமா தண்ணி இல்ல, நதிகள் எல்லாம் வறண்டு போச்சு, சாப்பிட்றதுக்கு உணவும் இல்ல. நம்ம பக்கத்து காட்டுக்கு போகலாம். அங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பன் இருக்கான். அந்த நண்பன் என்ன எப்ப வேணாலும் அந்த காட்டுக்கு வர சொல்லி இருக்கான். அங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடு உணவும் அதிகமா இருக்குதாம். நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நாம எல்லாரும் அங்க போய் நிம்மதியா வாழலாம். என்ன கதை விடுறியா? அந்த பக்கத்து காட்டுலயும் இப்படிதான் வறட்சி இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். எங்க கிட்ட சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கு. ஆமா தம்பி, நாங்க அப்ப சொன்னதுதான். எங்க பாட நாங்க பாத்துக்கிறோம். நீ உங்க வேலையை மட்டும் போய் பாரு. உனக்கு எங்க போகணுமோ அங்க நீ போ, நாங்க வரலப்பா. அப்படி சொன்னதுமே தன்வி குருவியும் ஆசிப்புறாவும் தன்னோட பக்கத்து காடை தேடி போக ஆரம்பிச்சாங்க. அவங்க ரொம்ப தூரம் பறந்து போனாங்க. ரொம்பவே வெயிலாவும் இருந்துச்சு. ஒரு வழியா பறந்து போய் அந்த பக்கத்து காட்டுல இருக்க நண்பனை சந்திச்சாங்க. அந்த காடு பார்க்கிறதுக்கு அவ்வளவு பசுமையா இருந்துச்சு. நண்பா, நீ எனக்கு செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன். இந்த காட்டுல எப்பவுமே உணவு பற்றாக்குறை வந்ததே இல்லை. நீங்க இனிமே இந்த காட்டுல ரொம்பவே சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழலாம். பறவை அப்படி சொன்னதுமே தன்மை குருவியும் ஆசிப்புறாவும் ரொம்பவே மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. அவங்க அதுக்கப்புறம் அந்த காட்டுலயே ரொம்பவே நிம்மதியா வாழவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ராணியும் காலுவும் திருட்டுத்தனமா ஒளிச்சு வச்சிருந்த தானியங்கள் எல்லாமே கெட்டு போயிருந்துச்சு. அதை பார்த்துட்டு பேசுனாங்க. ஐயோ கடவுளே, நம்ம இப்படி ஏமாந்து போயிட்டோமே. இந்த தானியங்களை வச்சு தானே நாம விவசாயம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப உணவுக்கு என்ன செய்ய போறோம்? நான் அப்பவே சொன்னேன், அந்த தன்வி குருவி கூட போனா நமக்கு உணவு கிடைக்கும் அப்படின்னு. ச்சே, நீ தான் என்ன அங்க பேசவும் விடல, போகவும் விடல. அப்படி பேசிக்கிட்டே தங்களோட முட்டாள்தனத்தை நினைச்சு ரெண்டு காகங்களுமே ரொம்பவே வருத்தப்பட்டாங்க.